Happy morning, students. Last class we discussed with aligned invasive species, அயல்நாட்டு தாவரங்களை பத்தி பார்த்தோம், அதனோட ஆக்கிரமிப்புகளை பத்தி பார்த்தோம். Today we are going to learn about 8.6 conservation. So conservation தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாதுகாத்தல் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ எதை நம்ம பாதுகாக்க போறோம், யாரை பாதுகாக்க போறோம் அப்படின்றது தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறது. First one, introduction. India, due to its topography or geology and climate patterns, as diverse from life forms. Now, this huge diversity is under threats due to many environmental issues. For this, conservation becomes an important tool by which we can reduce many species getting lost from our native lands. ஸோ கன்சர்வேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இந்தியாவில் நம்மளுடைய ஜியாகிராபிக்கல் ரீஜனாக இருக்கட்டும், இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்டோட ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லைன்னா கிளைமேட்டோட சேஞ்சஸ், இது எல்லாத்தையும் பொறுத்து இந்தியாவில் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான உயிரினங்கள் ஸ்பீஷியஸ் வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பயோடைவர்சிட்டியில ஒரு சில பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது, பல வகையான ப்ராப்ளம்ஸ், அதாவது மெனி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. சப்போஸ் இப்போ ரீசெண்டா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கிற முதல் ப்ராப்ளம் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன். ஸோ கன்சர்வேஷன் அப்படின்றது என்ன, ஸோ எதுக்கு நம்ம கன்சர்வேஷன் பண்ணணும், ஸோ எதை கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். By employing conservation management strategies like germplasm conservation, exude, in vitro methods, the endemics as well as threatened species can be protected. இந்த கன்சர்வேஷன் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா எதை நம்ம பார்க்கணும், நம்ம சொந்த மண்ணுல, நம்ம நேட்டிவ் பிளேஸ்ல, நம்ம லோக்கல் பிளேஸ்ல இருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை எப்படி ப்ரொடக்ட் பண்றது, அதாவது அழியக்கூடிய தருவாயில இருக்கிற பிளான்ஸ் எப்படி நம்ம ப்ரொடக்ட் பண்ண முடியும், பாப்புலேஷன் கம்மியா இருக்க கூட பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட பாப்புலேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம படிக்கிறது தான் நம்ம என்ன கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த கன்சர்வேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெர்ம்பிளாசம் அப்படின்ற இனச்சல் சார்ந்த கன்சர்வேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்ஸ்டியூட், அதாவது வாழிடத்தை சார்ந்த அமைப்பு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டியூட் அப்படின்றது புற வாழிடத்தை சார்ந்த அமைப்புகள் எப்படி பாதுகாக்கிறது. அதே மாதிரி இன்விட்ரோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு கூடத்துல எப்படி ஒரு பிளான்ஸோடைய பர்டிகுலர் பார்ட்டை வச்சு ஒரு ஹோல் பிளான்ட்டை உருவாக்க முடியும். ஸோ இதை சார்ந்த அமைப்புகளை பத்தி படிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கன்சர்வேஷன்ல ஒரு சின்ன ஃப்ளோட் சார்ட் இருக்கு, தட் இஸ் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் எப்படி கிளாஸிஃபை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவா கிளாஸிஃபை பண்ண. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஸ்டியூட், செகண்ட் ஒன் எக்ஸ்டியூட். ஸோ இந்த இன்ஸ்டியூட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க், அதாவது அந்த பர்டிகுலர் பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு சொல்லி வந்து அதை பாதுகாக்கிறது. ஸோ அதில் ரெண்டு வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ப்ரொடெக்டட், செகண்ட் ஒன் கவர்மெண்ட் ப்ரொடெக்டட். ஸோ இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியை ரெண்டா பிரிக்கிறதுல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்த பாதுகாப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த பாதுகாப்பு பகுதிகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இந்த சமூகம் சார்ந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்ற இந்த கம்யூனிட்டி ப்ரொடெக்ட்ல வந்து ஒன்னே தான் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் குரூவ்ஸ், ஸ்கிராட்ஸ் லேக்ஸ், அதாவது கோயில் சார்ந்த காடுகள், ஏன்னா கோயிலை சுத்தி இருக்கிற அந்த குளங்கள், ஏரி, நீர்நிலைகளை தான் நம்ம என்னன்னு சொல்லணும் கம்யூனிட்டி சார்ந்த பாதுகாப்பு, அதாவது கம்யூனிட்டி ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்றோம். ஸோ கவர்மெண்ட் ப்ரொடெக்டட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், அதாவது உயிர் கோளங்களை காப்பாற்றுறது, நேஷனல் பார்க்ஸ், தேசிய பூங்காக்கள், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இந்த பயோஸ்பியர்ஸ் வந்து ரிசர்வ்ஸ்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல், நிலவாழ் அமைப்பை பாதுகாக்கிறது, மெரைன், கடல்வாழ் அமைப்பை பாதுகாக்கிறது. ஸோ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இஸ் கிளாசிஃபைட் into two. First one institute, then another one extute. So institute is classified one that is called protected area network. This protected area, that means பாதுகாப்பு அமைப்பு பகுதி, இதை வந்து ரெண்டா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து கம்யூனிட்டி ப்ரொடெக்டட், தென் அனதர் ஒன் கவர்மெண்டல் ப்ரொடெக்டட். கம்யூனிட்டினா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கிற மக்கள் வந்து அந்த அமைப்பை வந்து பாதுகாக்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம்னா கம்யூனிட்டி ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராட் குரூவ்ஸ் ஆர் ஸ்கிராட் லேக்ஸ், அதாவது காடு சார்ந்த அமைப்பு, கோவில் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் வைக்கிறது, இந்த கோயில் குளங்களை வைக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க சுற்றி இருக்கிற தாவரங்களையும் விலங்குகளையும் பாதுகாக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திய அமைப்பு. அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ரொடெக்டட்ல வந்து 3 இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பயோஸ்பியர்ஸ்,
reserves, second one national park, third one wildlife sanctuaries. So in the biosphere reserves வந்து ரெண்டா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டெரஸ்ட்ரியல், தென் another one marine. So next one எக்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கிரவுட் பிளான்ஸ் ஹோம் கார்டன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சமயம் சார்ந்த அமைப்புடைய வீட்டு தோட்டங்களை அமைக்கிறது. செகண்ட் ஒன் சீட் பேங்க்ஸ், போலன் பேங்க், ஃபீல்டு ஜீன் கிரையோ ப்ரிசர்வேஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விதை பாதுகாக்கிறதுக்கு பேங்க்கு, போலன் கிரைன்ஸை பாதுகாக்கிறதுக்கு பேங்க்கு, ஃபீல்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு சொல்ற அந்த வயல்வெளியில இருக்கிற அமைப்பை பாதுகாக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரையோ ப்ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் பாதுகாப்பு அமைப்பு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டியூட்ல வரும். அண்ட் தேர்ட் ஒன் பொட்டானிக்கல் கார்டன்ஸ், அப்ராட் அண்ட் ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் அண்ட் அக்வாரியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாவரவியல் சார்ந்த பூங்காக்கள், தோட்டங்களை வந்து நிர்வகிக்கிறது வந்து வனவிலங்கு பூங்கா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மீன் சார்ந்த அருங்காட்சியகம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஆர்டிஃபிஷியலா உருவாக்குறது. தட் இஸ் கால்டு எக்ஸ்டியூட்ஸ். ஸோ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல இப்போ நம்ம பார்த்த ஃப்ளோ சார்ட்ல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ் வித் இன்ஸ்டியூட் கன்சர்வேஷன்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டியூட் கன்சர்வேஷன்ல நம்ம யார் யாரை பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் it means conservation and management of genetic resources in their natural habits. ஸோ இந்த இன்ஸ்டியூட் அப்படின்ற டாபிக்ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இயற்கையா ஒரு வாழிடத்துல இருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோடைய ஜெனட்டிக் ஓரியன்டட் அல்லனா ப்ரொடக்டிவ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். Here the plants or animal species are protected within the extinction habits. Forestries, medicinals and aromatic plants under threats are converted by this method. ஸோ இந்த இன்ஸ்டியூட் கன்சர்வேஷன்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை அந்த பகுதியிலே வந்து பாதுகாக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல இருக்கிற தாவரங்கள், மெடிசனல் ஓரியன்டட், அரோமேட்டிக் அதாவது வாசனை சார்ந்த தாவரங்களை வந்து பாதுகாக்கிறது எல்லாமே இந்த முறையில அடங்கும். This is carried out by the community or by the state conservations which include wildlife, national park and biosphere reserves. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமைப்புல இருக்கிற இல்ல ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மாநில ஸ்டேட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியா இருக்கலாம். இது மூலியமா தான் இதை பாதுகாக்க முடியும். ஸோ இதுல பாதுகாக்கிறதுல எது எதெல்லாம் அடங்கும்னா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க்ஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இதெல்லாமே இதுல அடங்குது. நெக்ஸ்ட் ஒன் the ecologically unique and biodiversity rich regions are legally protected as wildlife sanctuaries, national parks and biosphere reserves. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற தனித்துவம் வாய்ந்த அமைப்பு பெற்ற ஒரு பகுதியில இருக்கிற அமைப்புகளை அதாவது பயோடைவர்சிட்டியை வந்து பாதுகாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது சட்டப்பூர்வமா வனவிலங்கு சட்டமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டே அப்ரூவ் கொடுத்து அந்த பிளேஸை வந்து நேஷனல் பார்க்ஸா அறிவிச்சுக்கலாம், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸா வச்சுக்கலாம், இல்ல பயோஸ்பியர் ரிசர்வ் ஏரியாவா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே கொடுக்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட் கன்சர்வேஷன் இருக்கும். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மேகாலயா, second one Satyamangalam wildlife, and next one Gindi and Periyar national parks, third one Western Ghats, Nilgiris and next Western Ghats, Nilgiris, next one Agathiyas Malai and Gulf of Mannar are the biosphere reserves of Tamil Nadu. So mostly வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சத்தியமங்கலம், மேகாலயா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், கிண்டி and Periyar National Parks and Western Ghats, Nilgiris, Agathiyar Malai and Gulf of Mannar are the biosphere reserves of Tamil Nadu. So இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா some example of how to plants and animals are conserved அப்படின்றத வந்து பார்க்கணும். அப்படின்னா இந்த பிளேஸ்லாம் நம்ம போய் வாட்ச் பண்ணோம்னா இந்த விசிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல எப்படி அந்த பகுதியில் இருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்றத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்கிராட் குரூவ்ஸ் அதாவது கோயில் காடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்களாக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிராட் குரூவ். These are the patches or grooves of cultivated trees which are community protected and are based on strong religious belief systems which usually have a significant religious concentrations for protecting community. So இந்த ஸ்கிராட் குரூவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு பர்டிகுலர் அமைப்பு சமுதாயம் சார்ந்த அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மரங்களை வந்து பாதுகாக்கிறதோ இல்ல தோட்டங்களாகவோ இல்ல அங்க இருக்கிற பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை வச்சு சமயம் சார்ந்து, அதாவது நம்மளோட சமயம் கோயில் வழிபாடுகள் இதை சார்ந்து அந்த அமைப்புகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்கிராப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் குரூப் இஸ் அன் அடாப்ட் ஆஃப் deity mostly village god or godless goddess like ஐயனார் or அம்மன். ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கோயில்கள் அப்படின்னு இந்த ஐயனார் சாமி கோயில் அம்மன் கோயில வந்து காட்டுக்கு நடுவுல தான் வச்சிருப்பாங்க. மரங்கள் நிறைய நிழல் தரக்கூடிய இடங்கள் இருக்கும். ஸோ அங்க நிறைய பிளான்ஸ் இருக்கும். அந்த பிளான்ஸ் நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் வச்சிருப்பாங்க. ஏன் அந்த கோயில்கள் அந்த காலத்துல அங்க வச்சிருக்காங்கன்னா அங்க இருக்கிற பிளான்ஸை பாதுகாக்கிறதுக்காக நம்ம முன்னோர்களால உருவாக்கப்பட்ட ஒரு ஐடியா ஒரு வந்து அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிராப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மோஸ்ட்லி கிராம சைட்ல பாத்தீங்கன்னா இந்த காட்டு கோயில்கள் சொல்ற கோயில்கள்லாம் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. நியர்லி 448 groups was documented throughout Tamil Nadu, of which 6 groups. ஸோ அதில் வந்து ஒரு சில குரூப்ஸ் பார்க்கலாம். மொத்தம் வந்து 448 கோயில்கள் வந்து இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்கப்பட்டது. மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. ஸோ அதில் வந்து 6 குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா were taken up for detailed plastic and phonetic studies. ஸோ அதில் முக்கியமா 6 அமைப்புகளை வந்து நம்ம என்ன பண்றோம்னா எடுத்து அந்த கோயில்கள் சார்ந்த காடுகள் என்னென்ன பிளான்ஸ் இருக்கு அனிமல்ஸ் இருக்கு அதை சார்ந்த படைப்புகளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 கோயில்கள் சார்ந்த அமைப்புகளை நம்ம எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பனங்குடி சோலை, செகண்ட் ஒன் திருக்குறுங்குடி, அண்ட் தேர்ட் ஒன் உதயங்குடிக்காடு, நெக்ஸ்ட் ஒன் சித்தனவாசல், நெக்ஸ்ட் ஒன் புத்துப்பட்டு அண்ட் தேவதானம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குரூப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பனங்குடி சோலை, திருக்குறுங்குடி அண்ட் உதயங்குடிக்காடு, சித்தனவாசல், புத்துப்பட்டு அண்ட் தேவதானம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள் ஆஃப் குரூப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் தீஸ் குரூப்ஸ் ப்ரொவைட் a number of ecosystem service to the neighborhoods like protecting water for odors, medicinal plants and microclimate control. ஸோ இந்த காடுகள்லாம் இந்த கோயில் காடுகள்லாம் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் பாசனம் அப்படின்னு சொல்ற இந்த இரிகேஷன்ஸ்க்கும் அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடனா உணவுக்காகவும் மெடிசனல் பிளான்ட்ஸாகவும் அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோல் காலநிலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகளாகவும் இந்த ஸ்கிராப் குரூப்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்கியூஸ் கன்சர்வேஷன்ஸ். It is a method of conservation where species are protected outside their natural environment. ஸோ இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைப்புல ஒரு லோக்கல் கம்யூனிட்டியில ஒரு காலநிலை வளரக்கூடிய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை ஆர்டிபிஷியலா அதுக்கான கிளைமேட் சேஞ்சஸை கொடுத்து கிளைமேட் கண்டிஷனை கொடுத்து நம்ம வளர்க்கறத தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம். அதாவது அதனுடைய நேட்டிவ் பிளேஸ் இல்லாம வேற ஒரு இடத்துல அதுக்கான தேவையான அமைப்புகளை கொடுத்து வளர்க்கறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எக்ஸ்கியூஸ் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்றோம். This includes establishment of botanical gardens, zoological parks, conservation categories such as gene pollen, seed in vitro conservation, cryopreservation, seedling, tissue cultures and DNA banks. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது எடுக்கலாம்னா இந்த எக்ஸ்கியூஸ் கன்சர்வேஷன் பொட்டானிக்கல் கார்டன்ஸ். பொட்டானிக்கல் கார்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா கண்ட்ரில இருக்கிற பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் பிளான்ட்ஸ் வந்து அங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆப்ரிக்கன் உருவாக்குறது தான். அதே மாதிரி ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு அதாவது காட்டுல அதாவது ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு தேவையான அமைப்பை ஆர்டிபிஷியலா ஹியூமன் பீயிங்ஸ் உருவாக்கி அந்த இடத்துல அதை பாதுகாக்கிறது. ஸோ இதெல்லாமே எக்ஸ்கியூஸ் கன்சர்வேஷன்ல வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் these facilities not only provide housing and cost for endangered species but also have education and nutritional values for the society. ஸோ இந்த எக்ஸ்கியூஸ் கன்சர்வேஷன் அப்படின்றது தாவரங்களை விலங்குகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை மக்களும் புரிஞ்சுக்கணும், பொதுமக்களுக்கும் தெரியணும், நார்மல் பீப்புளும் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு கொண்டுட்டு வரணும். இந்த நாலேஜை வந்து அவங்களுக்கு வந்து இன்புட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே கொண்டுட்டு வந்தது தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்கியூஸ் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கன்சர்வேஷன் தான் நம்ம வந்து இப்ப கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் endemic centers and
எண்டமிக் பிளான்ஸ். அதாவது எண்டமிக் அப்படின்னாலே நம்ம ஒரு பயம் அப்படின்னு சொல்லுவோம், பேனிக் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி எண்டமிக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இடத்துல இருக்கிற அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸை பத்தி அவங்க சார்ந்த குறை நிறைகளை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், species or plants and animals that exist only in one geographical region. So இந்த endemic plants அப்படின்ற plants நம்ம எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து நம்மளோட ஏர்த்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும்தான் வாழக்கூடிய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். Species can be endemic to large or small areas of the earth. ஸோ இந்த ஸ்பீஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்த்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஜியாகிராபிக்கல் ரீஜன் புவி பரப்புல அவங்க இருக்கலாம். Some are endemic to the particular continent, some are apart from the continent and others to a single islands. சில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட புவியோட வரம்புக்குள்ள இருக்கலாம், இல்லைன்னா அதை தாண்டி இருக்கலாம், இல்ல இவங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு ஐலாண்டை வச்சுக்கிட்டு கூட இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் உயிர் வாழலாம். Any species found restricted to a specified geographical area is referred to as endemic. ஸோ நம்ம வந்து ஒரு அமைப்புல ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு ஜியாகிரபிக்கல் ரீஜியன்ல ஒரு தாவரமோ ஒரு விலங்கு தன்னை தனிமைப்படுத்தி இருக்கிற அந்த இடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா எண்டமிக் அப்படின்னு சொல்றோம். இட் மே பி டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் சச் ஆஸ் ஐசோலேஷன், interspecific interactions, seed dispersal problems, site specifications and many other environmental and geographical problems. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ் தன்னை தனியா தனிமைப்படுத்தி வச்சுக்குது, தன்னை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வச்சுக்குதுன்னா அதுக்கு காரணம் அங்க நிலவக்கூடிய நிறைய சூழ்நிலை பிரச்சனைகளால கூட அந்த ஸ்பீஷீஸ் வந்து பாத்தீங்கன்னா தனித்து இருக்கலாம் அப்படின்னு நம்மளால யூகிக்கப்படுது. There are 3 mega centers of endemisms and 27 micro endemism centers in India. ஸோ நம்ம இந்தியாவில மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 3 மிகப்பெரிய எண்டமிக் சென்டர்ஸும் 27 மைக்ரோ எண்டமிக் சென்டர்ஸும் நம்ம இந்தியாவில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், approximately only 1/3 of Indian flora have been identified as endemic and found restricted and distributed in 3 major phytogeographical region of India. ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சுமாரா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1/3 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டமிக் ஸ்பீஷியஸ் நம்மளால அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கோம். ரிமைனிங் இருக்கிற 3 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய தாவரங்கள் எந்த மண்டலத்துல இருக்கு அப்படின்றத நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், தட் இஸ் இந்தியாஸ் ஹிமாலயாஸ், பெனிசுலா இந்தியா அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இமயமலை, நெக்ஸ்ட் வந்து பெனிசுலா ரீஜன் அண்ட் அந்தமான் நிக்கோபார் ரீஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டமிக் ஸ்பீஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், Peninsula India, especially Western Ghats, has high concentration of endemic species. முக்கியமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்ற மேற்கு தொடர்ச்சி மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டமிக் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை வச்சுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்விக்கியா பைனேட்டா அண்ட் பென்டிகியா கொண்டாப்னா. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிவிக்கியா பைனேட்டா அண்ட் செகண்ட் ஒன் பென்டிகியா கொண்டாப்லானா அப்படின்ற 2 எண்டமிக் ஸ்பீஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். The next one, a large percentage of endemic species are herbs and belongs to families such as Poaceae. So mostly வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டமிக் ஸ்பீஷியஸ் சொல்றதுல மோஸ்ட்லி என்ன டைப் ஆஃப் ஸ்பீஷியஸ் இங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poaceae. At the same times வந்து பார்த்தீங்கன்னா Apiaceae, Astaceae and Orchidaceae plants அந்த அந்த ஃபேமிலிஸ் அந்த பிளான்ட்ஸும் இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Majority of endemic species are threatened due to their narrow specific habit, reduced seed production, low dispersal rates, less viable nature and human interference. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் வந்து இந்த செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறுகிய குறிப்பிட்ட வசிப்பிடம், குறைவான அமைப்புல, இல்ல குறைவான விதை பரவல், இல்லைன்னா குறைவான வாழிடம் கொண்டதுனால, அது மட்டும் இல்லாம மனித குறுக்கீடு இதனால இந்த பிளான்ட்ஸ் எல்லாம்
எண்டமிக் சிற்றரங்களா நம்ம நாட்டுல உலாவிட்டு இருக்காங்க. Seriously efforts needed to undertaken for their conservation, otherwise these species may become global extensive. ஸோ இப்படிப்பட்ட ஸ்பீஷியஸ், அதாவது எண்டமிக் ஸ்பீஷியஸ் பிளான்ஸை வந்து நம்ம பாதுகாக்கலாம். அந்த ஸ்பீஷியஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருந்த இடமும் இல்லாம இந்த உலகத்திலேயே இது மாதிரி ஒரு ஸ்பீஷியஸ் இருந்துதா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய அபாயம் இந்த எண்டமிக் ஸ்பீஷியஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், some example of endemic species. First one, Buggaria cutralensis. Buggaria cutralensis habit வந்து tree. So name of the endemic center எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா southern western Ghats இருக்கு. So next to plant Agastya malaifa passiflora. அதோட ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீ. இது எங்க பிரசண்டா இருக்குன்னா பெனிசுலா ரீஜியன். அண்ட் தேர்ட் ஒன், ஹார்டிவிக்கியா பைனேட்டா. ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீ. இது எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னா பெனிசுலா அண்ட் நார்த்தன் இந்தியா. ஃபோர்த் ஒன், பென்டிகியா கொண்டாஃபனா. பென்டிகியா கொண்டாஃபனா ஹேபிட் வந்து ட்ரீ. இங்க எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா. தமிழ்நாடு அண்ட் கேரளாவோட மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் ஃபிஃப்த் ஒன், நெப்பாந்தஸ் காசியானா. இது வந்து பாத்தீங்கன்னா லைனா, அதாவது வன்கொடி அப்படின்னு சொல்றோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காசி ஹில்ஸ் அண்ட் மேகாலயா. காசியோட இருக்கிற மலைப்பகுதிகளிலும் மேகாலயாவிலும் பிரசன்ட் ஆயிருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த some endemic plants. So next one, endemic plants. First one, Pentikia contafana. Second one, Buggaria cutralensis. So these are all the some example of endemic species. Thank you students. Today class over.